ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தோம். லைக் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். கடைசியில் போகிற போக்கில் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னு போட்டு போயிட்டேன். பட் இட்ஸ் டிரைவ்டு டைப்ஸ். ஸோ ஏன் டிரைவ்டு டைப்ஸ்னால் இதெல்லாமே தான் டைப்ஸ், பேசிக் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். இதிலிருந்து டிரைவ் ஆன டைப்ஸஸ் தான் இதுக்கு மேலே தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் இது டிரைவ்டு டைப்ஸ். ஸோ டிரைவ்டு டைப்ஸ் அரே, ஸ்லைஸ், மேப், ஸ்ட்ரக்ட்ஸ் அதுக்கெல்லாமே எக்ஸாம்பிள். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். டிரைவ்டு அண்டர்ஸ்கோர் டைப்ஸ் ஃபோல்டர்லாம் அண்டர்ஸ்கோரில் போட்டுக்கிறேன். சம் ரேண்டம் ரீசன், ஏன்னு கேட்டுறாதீங்க. derived underscore types dot go. So same way, package main func main. So first வந்துட்டு அரே பார்ப்போம். ஸோ ஐ திங்க் தனித்தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே கைஸ், ஒரே ஃபைல்லே வச்சுக்குவோம். ஒன்றும் பெரிய வீடியோ கிடையாது, ஒரு 10 to 15 minutes தான் ஓடும். ஸோ தனித்தனி ஃபைல் வேணான்னு நினைக்கிறேன். ஸோ derived டைப்ஸ்னே வச்சுக்கோம். ஸோ சேம்வே நான் போன எழுதுன காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி போடலான் இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போதுமே எது கீழே எது வருதுன்றது தெளிவாக தெரியும். அதனால தான் இதெல்லாம் நான் கமெண்ட்ஸில் போடாமல் பிரிண்ட் எல்லன்லேயே போட்டுட்ருக்கேன். அரேஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபிக்ஸ்டு சைஸ் கோலை வந்துட்டு அரே எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சைஸ் தான் ஃபிக்ஸ்டு சைஸ் அரேஸ். ஸோ ஃபிக்ஸ்டு சைஸ் அரேஸ்னால் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ அரேயில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு சைஸாக இருந்தால் அரேஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்லைசஸ் போயிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு சைஸ் வேரியபிள் அரே ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைப் கொடுப்போம், அதாவது 3 இன்டீஜர். ஸோ 3 இன்டீஜர் அரே அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி சேம் 3 இன்டீஜர் ப்ராக்கெட்ஸ் என்னென்ன போடலாம், 12, 20, 30 போடலாமா? யா. ஸோ இப்போ இது வந்துட்டு அரே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு சைஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். fmt import print. ஓகே, நான் வேரியபிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன்னு தெரியல, இட்ஸ் நாட் ஷோயிங் எனிதிங். அகைன் நான் போட்டு பார்க்குறேன். derived டைப்ஸ் ஐ திங்க் நான் வேரியபிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் சி 12, 20, 30, அதாவது ஜாவாஸ்கிரிப்டோட அரே மாதிரி இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு சைஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் அப்பன் பண்ண முடியாது அரே டாட். ஸோ உங்களால் வந்துட்டு அப்பன் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேலே 3னா 3, 4னா 4 நீங்கள் இப்படி மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். 5னா 5. ஸோ 5 மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கேயும் 5 கொடுக்கணும். சேம் வே நீங்கள் இன்னும் 2 ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் அரேஸ். இஃப் யூ டூ வித் 3 என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 0, 0 உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அரேஸ் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு சைஸ். நீங்கள் டைப்பை மென்ஷன் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த ரெண்டுக்கும் 0 ஆட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லைசஸ். ஸோ ஸ்லைசஸ் சேம் வே நீங்கள் ஸ்லைசஸ் வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் சைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வார் ஸ்லைசஸ் ஈக்குவல்ஸ் இன்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணாமல் விட்டுறலாம். இங்கே வந்துட்டு என்ன சைஸ்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாமே விட்டுறலாம். ஸோ 1 செகண்ட். ஸோ என்ன சைஸ்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறலாம். சேம் வே இங்கேயும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இன்ட் 1, 2, 3, 4, 5, 6 whatever நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணால் போட்டே போகலாம். ஸோ பிகாஸ் ஸ்லைசஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள், உங்களோட வேல்யூஸும் வந்துட்டு கவுண்ட்ஸும் நீங்கள் வேல்யூவோட கவுண்ட்டும் லென்த்தும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ fmt டாட் println ஸ்லைசஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த 0வும் ஆட் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வந்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஈவன்
நீங்கள் வேணும்னா அப்பன் கூட பண்ணலாம். ஸோ ஸ்லைசஸ் வேணாம், ஸ்லைஸ்ன்னு வச்சுக்கிறேன், தட் would be better. ஸ்லைஸ் டாட் அப்பண்ட் ஸ்லைஸ் கூட ஒரு 100 அப்பன் 200 அப்பன் பண்ணுன்னு நான் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் see 200 ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி நீங்கள் என்னென்ன அரே ஸ்லைஸ் மெத்தட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கோவில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் அப்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபிக்ஸ் ஆகாத சைஸுக்கு வந்துட்டு ஸ்லைஸ். ஸோ பேசிக்காக அரேஸோட ஸ்லைசஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் பவர்ஃபுல் கோலை. ஸோ மேக் ஷூர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். மேப்ஸ், எஸ், மேப்ஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, யூஸ்வலி மேப்ஸ் எதுக்குன்னு சொல்லிடுறேன். மேப்ஸ் வந்துட்டு ப்ரைமரியாக எதுக்கு அப்படின்னா கீ வேல்யூ பேர் செக் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீழே ஒரு வேல்யூ இருக்குது, அது இதுவான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு மட்டும்தான் மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ட் ஈக்குவல் டு ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன் போடுறேன். ஸோ மேப் அரே, ஸோ அரே ப்ராக்கெட்ஸ், ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு ஸ்ட்ரிங். இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு என்ன கீ, இது வந்துட்டு என்ன வேல்யூன்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ் போட்டு நேம், சாரி கைஸ், டபுள் கோட்ஸ், நேம் கோலன் சந்தீப் கமா ஏஜ் கோலன் 26. ஸோ இப்போ இங்கே நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டேன், இங்கே ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டேன். பட் கீ வேல்யூ வந்துட்டு இன்டீஜர்னு போட்டேன். ஸோ இட் டோன்ட் ஒர்க். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ், ஸோ வந்துட்டு கீயுமே ஸ்ட்ரிங், வேல்யூமே ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேல்யூ இன்டீஜர் வேணும்னா இன்ட் ஏஜ் வந்துட்டு என்னது 100, அடுத்தது பர்த் இயர் வந்துட்டு 1998. ஓகே, பார்த்தீங்கன்னா டிஸ்ட் வந்துட்டு ஒரு மேப். ஸோ இந்த மேப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேப்பை வச்சு ஒரு கீ ஆக்சஸ் பண்ணி உங்களால் டேட்டாவை எடுக்க முடியும். மெயின் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் fmt.println dist வந்துட்டு ஏஜ் கொடுத்தேன் அப்படின்னா, சாரி அகைன் டபுள் கோட்ஸ், ஏஜ் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிரைவ்ட் டைப்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see 100 அப்படின்றத நீங்கள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பர்த் இயரும் கொடுக்கலாம். பர்த் இயர் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் வே யூ கேன் see இட்ஸ் 1998. 1998 வர்றதை நீங்கள் பார்க்கலாம். சேம் வே இதை வச்சு நீங்கள் ரிலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட், ஆல்மோஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. ஃபார் டிஸ் ஏஜ் 100, why Sandeep is just 26. So dist age equals next year 27. ஸோ நான் 27 கொடுத்தேன் அப்படின்னா எரர். ஓகே, இது வந்து டிஸ்ட். ஓகே, சாரி கைஸ், மை பேட். சம்டைம்ஸ் இது நடக்கும் கைஸ், உங்களுக்கும் நடக்கும். println இப்போ நான் டிஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் இயர் பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் மேக் திஸ் ஆஸ் ஸ்பெசிஃபிக் கீ வந்துட்டு ஏஜ் போட்டுக்கிறேன். ஸோ நான் டிக்ளேர் பண்ணது வந்துட்டு ஸோ ஃபுல்லாகவே போட்டுக்குவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவ் டைப்ஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா மேப்பில் ஏஜ் 27, பர்த் இயர் 1998 இருக்கிறது பார்க்கலாம். பட் இங்கே நான் கொடுத்தது ஏஜ் 26 27 அப்டேட் பண்ணியிருக்கிறோம். தட்ஸ் இட். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்டில் இந்த வேரியபிளில் வந்துட்டு என்ன ஏஜ் இருக்கோ ஒரு இஃப் கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி மேப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ பேசிக்காக இங்கே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்கிறேன். என்னென்னா யூஸ் மேப்ஸ் when you need fast lookups or associate data with a unique key like storing user profile IDs. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான். ஒன்று டக்குன்னு ஒரு வேல்யூலேருந்து ஒரு கீழேருந்து ஒரு வேல்யூ லுக்அப் பண்ணணும் அப்படின்னா, அரல்ஸ் ஒரு யூனிக் கீயை வச்சு அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூசர் ப்ரொஃபைல் ஐடிஸ் ஒரு ப்ரொஃபைலுக்கு
இந்த ஐடியில் இந்த ப்ரொஃபைல் இருக்குது, இந்த ஐடியில் இந்த ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்றத மேப் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரக்டை எது கூட கம்பேர் பண்ணோம்னா டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணிடலாம் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரக்ட் ஆர் யூஸ் டு டிஃபைன் கஸ்டம் டைப்ஸ் பை குரூப்பிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் டுகெதர். தே ஆர் கிரேட் ஃபார் ரெப்ரசென்டிங் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். இதுதான் மெயின். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்பர் இருக்கும், ஸ்ட்ரிங் இருக்கும், ஆர் அரே இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஃப்ளோட் இருக்கும், என்ன வேணா இருக்கும். அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு டேட்டா கிரியேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்ட். ஸோ நான் ரொம்ப பேசிக்காக அதாவது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் டிஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப போட்டு நான் நீட்டி முழக்க விரும்பலை. ஸோ ஸ்ட்ரக்ட் எப்படி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரக்ட் இஸ் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் கிரியேட் பண்ணணும். ஓகே, டைப் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணணும் இல்லை, மேலே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் என்ன பேர் வைக்கலாம், பர்சன் வைக்கலாம். பர்சன் ஸ்ட்ரக்ட்னு கொடுக்கணும். ஸ்ட்ரக்ட் தான் பேசிக்கலி ஸ்ட்ரக்ட். ஸோ ஸ்ட்ரக்ட் டைப் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்ட் நேம் வந்துட்டு என்ன வைக்கலாம், நேம் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆப்வியஸ்லி. ஏஜ் வந்துட்டு நம்பர், அதாவது இன்டீஜர். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்த் இயர், மேபி சேம் பர்த் இயர் இன்டீஜர். ஏஜ் ஃப்ளோட் வைக்கலாமே, ஒய் நாட், ஃப்ளோட் 32. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சேவ் பண்ணால் ஃபார்மேட் ஆகிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம், 3 is enough. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்சனை நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணணும். பட் பர்சன் என்னென்ன பர்சனோட டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டு இங்கே கிரியேட் பண்ணிட்டோம், அதனால தான் ஸ்ட்ரக்ட். ஓகே, ஸோ மெயினில் வந்துட்டு பி ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஈக்குவல்ஸ் பர்சன். ஸோ என்ன நேமில் நம்ம அந்த ஸ்ட்ரக்டை டிக்ளேர் பண்ணணுமோ அதே நேமில் என்னென்ன கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, நேம் வந்துட்டு மை நேம் சந்தீப். ஏஜ் வந்துட்டு 26.2 மேபி. பர்த் இயர் வந்துட்டு 1998. ஸோ தட்ஸ் இட். இப்போ பர்சன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ யூனோ லைக் 3 கீ இருக்குது, 3 கீழே என்னென்ன டேட்டா வேணுன்றதை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றினீங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க். புரிஞ்சுதா? சேம் இப்போ ஃப்ரம் டி டாட் பிரிண்ட் எல்என் பி கொடுத்தேன் அப்படின்னா ரன் பண்ண அப்படின்னா யூ கேன் சி சந்தீப் 26.2 1998ன்னு ஒரு டேட்டா கிரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்ட்ஸ் அட்வான்டேஜ் என்ன, ஃபீல்ட்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஃபீல்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். மேப் மாதிரியும் மற்ற டைப்ஸ் மாதிரியும் இல்லாமல் உங்களால் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிரியேட் பண்ண முடியும். ஸ்ட்ரக்ட்ஸ் கேன் ஹேவ் மெத்தட்ஸ் அசோசியேட்டட் டு இட். ஸோ இதில் ஸ்ட்ரக்ட்ஸில் வந்துட்டு வேல்யூ மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, மெத்தட்ஸுமே இருக்கலாம். ஸோ எப்படி வந்துட்டு எங்கே இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஸ்ட்ரக்ட்ஸ் டு மாடல் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ் லைக் பர்சன், புக், ஆர்டர், அந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணலாம். ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ்னால் என்ன, பேசிக்காக ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஒரு யூசரோட போஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷன் யூசரோட ஆர்டர் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி என்ன ரியல் வேர்ல்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வேணும்னு நினச்சாலும் அதுக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரேஸ், ஃபிக்ஸ்டு சைஸ் தேவைன்னா அரே. நெக்ஸ்ட் ஸ்லைசஸ், டைனமிக் சைஸ். ஸோ வந்துட்டு ஃபிக்ஸ்டு இல்லாத சைஸ் எவ்வளோ வேணால் லென்த் இருக்கலாம் அப்படின்னு நினச்சா ஸ்லைசஸ். மேப்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக லுக்அப் பண்ணுறதுக்கும் கீ வேல்யூ டேட்டா எங்கே தேவைப்படுதோ அங்கே மேப் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்ட்ஸ், மாடலிங் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ், காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ யூ கைஸ் கேன் யூஸ் இட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு கிட்டப்பில் போடுறேன். ஸோ யூ கேன் டேக் இட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே கைஸ், see you in the next video. Bye.